அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக தர்ஷினி. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளித்திருந்தாரு. இந்த நிலையில கே.சி. வீரமணி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க கோரி உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்தது. அதன் காரணமாக பார்த்தோம்னா கே.சி. வீரமணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த விசாரணையில பார்த்தோம்னா கே.சி. வீரமணி பிரமாண பத்திர சொத்துக்களை மறுத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பார்த்தோம்னா கே.சி. வீரமணி பொய்யான பிரமாண தாக்கல் பத்திரம் செய்ததாக திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் வழக்கம் தொடர்ந்தாரு. இதன் காரணமாக மக்கள் பிரதிநிதி சட்டம் 125A பிரிவின் கீழ் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில பார்த்தோம்னா இன்று திருப்பத்தூர் குற்றவியல் நீதிமன்ற துறையில நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகி கே.சி. வீரமணி ஆஜரானாரு. இதன் காரணமாக பார்த்தோம்னா அவருக்கு ஆதரவாக அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் அவருக்கு உரிய வழக்கறிஞர்களும் பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.